கமல்ஹாசன் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், ஒருத்தனுக்கு பதில் என்னன்னு தெரியலன்னா விட்டுறலாம், ஆனால் அவர்களுக்கு கேள்வியே என்னன்னு தெரியலையே. அதானே நம்ம தான் பார்க்குறோமே, விவாத மேடையில் பார்க்குறோமே, மக்கள் மன்றத்தில் பார்க்குறோமே, தெரியலை. அங்கே போயிட்டு பாட்டு பாடுறாங்க. அண்ணன் லோயாலா மணியன்ட்ட கொள்கை கேட்டால் இந்தி பீஸ் வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடேன்ட்டிங்கிறார். அதாவது சினிமா மயக்கத்திலே இருக்கிறாங்க. அதை நாம் தமிழர் கட்சி தோக்க போது, வாக்கு சதவீதம் குறைய போகுது, அதெல்லாம் நீங்கள் ட்விட்டரில் எழுதி போட்டு நீங்கள் உங்களோட ஃபேன்ஸை வச்சு நீங்கள் லைக் வாங்கிக்கலாமே தவிர, நாம் தமிழர் கட்சி என்பது உங்களை மாதிரி 50 வருட சினிமா அரசியல் கிடையாது, 10 வருட சினிமா அரசியல் கிடையாது. 800 ஆண்டுகால வரலாற்று பசி மாவீரர்களுடைய மூச்சு காற்றால் தொடங்கப்பட்டது. எங்கள் கட்சி இனத்தின் பிணத்தின் மேலே சுமந்து நிற்கிறது எங்கள் கட்சி. ஆனால் நீங்கள் கரூரில் 41 பேர் இறந்தும் அவர்களை போய் நேரில் சந்திக்காத ஒரு அநாகரிகமற்ற ஒரு அரசியல் கட்சி. நீங்கள் ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு கொள்கையற்ற கூட்டம் தான். மற்ற கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர்கள்னு ஒன்று இருப்பாங்க. ஒன்று தலைவருக்கு அரசியல் தெரியலைன்னா கொஞ்சம் கொள்கை பரப்பு செயலாளர்கள் எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் டிவிகேல மட்டும் ஒரு கொள்கை என்னவென்றால் கேட்டால் தெரியலை. ஒரு இடத்துல போயிட்டு உங்கள் எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்டதுக்கு, அந்த கட்சியினுடைய தொண்டர்கிட்ட கேட்டதுக்கு 256ங்கிறாரு. சரி எங்கே 256 தொகுதி இருக்குன்ட்டு ChatGPT ஜெமினில் போயிட்டு பார்த்தா கடலுக்கு கீழே தான் பாதி தொகுதி இருக்கும், இருக்கிறதே 234 தொகுதி தானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி, கொள்கை தலைவர்கள் யார் உங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர்னு கேட்டால் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தான் கொள்கை தலைவருங்கிறாங்க. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் சொல்ல முடியுமா திராவிடம்னா என்னென்னு? அண்ணன் லோயாலா மணி அவர்கள் சொல்ல முடியுமா? இல்லை அண்ணன் ஆதோர்ஜன் அவர்கள் சொல்ல முடியுமா? இல்லை அண்ணன் முஸ்லியானந்த் அவர்கள் சொல்ல முடியுமா? திராவிடங்கிற சொல்ல முதல்ல அவரால் வளராமல் சொல்ல முடியுமா? அண்ணன் முஸ்லியானந்த் அவர்களால் முடியாது. கேள்விக்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. ஒன்றுமே தெரியலை. அந்த கட்சிக்கு ஒரு அடிப்படை அரசியல் புரிதல், கொள்கை புரிதல், கொள்கை தெளிவு இல்லை. இப்போ கேட்கும் போது இப்போ பார்த்தா ஒன்றும் இல்லைண்ணே, தூய சக்தின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு தூய சக்தி? எதை வச்சு மாற்று அரசியல்? இங்கே மாற்று அரசியல் தமிழக வெற்றி கழகமா நாம் தமிழர் கட்சி? ரெண்டு கட்சி தான். எதை வச்சு தமிழக வெற்றி கழகம் மாற்று? ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்றவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள். வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவத்தில், பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அவர் மீது ஒரு குற்றம் இருக்குது. அது ஐயா செங்கோட்டையன் அவர்கள். ஏழை மக்களுடைய வயிற்றில் அடித்த அந்த வரி பணத்தில், அந்த லாட்டரி பணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அண்ணன் ஆதோர்ஜன் அவர்கள். RSSனுடைய உறுப்பினர் அண்ணன் நிர்மல்குமார் அவர்கள். இப்படி பாஜகவிலிருந்து ஒருத்தர், அதிமுகவிலிருந்து ஒருத்தர், திமுகவை ஜெயிக்க வைப்பதற்கு அடித்தளமாக இருந்த ஒருத்தர் அண்ணன் ஆதோர்ஜனா. இவர்கள் 3 பேரையும் வச்சுக்கிட்டு எப்படி இவருக்கு தூய சக்தியாக இருக்க முடியுது? நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு யார் ஈடு கொடுக்க முடியும்னா அவங்களுடைய கட்சி தொண்டர்கள். அவங்க பேசுகிறதுக்கு அவங்களே கைத்தட்டிக்கலாமே தவிர அரசியல் புரிதல் உள்ள மக்கள் அது பெருசாக எடுத்துக்க முடியாது. இப்போ கரூர் சம்பவம் எப்போ நடந்ததுன்னா கரெக்டாக செப்டம்பர் 28 நடந்தது கரூர் சம்பவம். இப்போ செப்டம்பர் 28 நடந்தது. செப்டம்பர் 27 28 சரியாக தெரில. அதன் பிறகு இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் ஆச்சு. பிறகு ஜனவரி, பிப்ரவரி. இப்போ 5 மாதம் கழிச்சு தான் ஒருத்தருக்கு அழுகை வருமா? இதே விஜய் பேசின 3 நிமிஷம் ஒரு காணொலி பேசி போட்டிருந்தார்ல விஜய். சிஎம் சார், உங்களுக்கு எதுவும்னா நேரம் எங்கள் ஆஃபீஸ்க்கு, நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், நான் ஆஃபீஸில் இருப்பேன்னு சொன்னார்ல. அந்த காணொலியில் அழுதுருந்தாரா? அழுகலை. அதன் பிறகு மலேசியா ஆடியோ லான்ச்சில் அழுதுருந்தாரா? அதுலேயும் அழலை. அதுக்கப்புறம் இப்போ சேலம் கூட்டத்தில் அழுதாரா? அதுலேயும் அழலை. இத்தனை கூட்டத்தில் அழாகாமல் ஒரு மனிதருக்கு எப்படி 5 மாதம் கழிச்சு அழுகை வரும்? இப்போ இந்த அழுகை இயற்கையாக வந்த அழுகையா இல்லை செயற்கையாக வந்த அழுகையான்ட்டு நமக்கு கேள்வி எழுது. 5 மாதங்கள் ஆகிவிட்டது. எப்படியா இருந்தாலும் இது நம்ம உதாரணத்தை எடுத்துட்டோம்னா, நான் முத்துக்குமார் சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கு அழுகைங்கிறது அழுகையும் சரி கோவம் சரி அதிகபட்சம் ஒரு 3 நாட்கள் இல்லைனா ஒரு வாரம் தான், அதன் பிறகு அவனுக்கு வராது அப்படின்ட்டு சொல்கிறார். அப்படி எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு வாரத்தில் நீங்கள் அழுது ஒரு காணொலி போட்டிருக்கலாம், ட்விட்டரில் போட்டிருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கலாம், யூடியூப்பில் போட்டிருக்கலாம், இல்லைனா நீ உங்களுடைய கட்சியோட ஐடிவிங் சேனல் இருக்குது அதில் போட்டிருக்கலாம். இப்போ எல்லாம் அழுவாமல் 5 மாதம் கழிச்சு அழுவுறீங்கல்ல. சரி, இப்போ கொன்னவங்க திமுக தான் கொன்னாங்க, அவங்க தான் கொன்னாங்க, ஆனால் என் மேலே பழி தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் மேலே பழி இல்லை. இப்போ உங்கள் மேலே இல்லாத பள்ளிக்கு நீங்கள் ஏன் 20 லட்சம் ஏற்றுக்கிட்டீங்க? நீங்கள் எதுக்கு 20 லட்சம் நிவாரணம் கொடுத்தீங்க? அதான் இங்கே கேள்வி. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கரூர் கூட்டம் அண்ணன் விஜய் அவர்களால் தான் அத்தனை பேர் இழப்புன்ட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி சொன்னதுனால அண்ணன் விஜய் அவர்கள் என்ன விஜய் அவர்களும் சரி அந்த கட்சியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காகனா கரூர் சம்பவத்திற்கு விஜய் தான் முழு பொறுப்பு ஏற்கணும்னு சொன்னதற்காக. இப்போ இங்கே என்ன கேள்வினா, இப்போ திமுக தான் அங்கே கொன்னது, மற்ற கட்சிகள் தான் கொன்னது, விஜயனுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் கொண்டது, 41 பேர் இறந்தாருன்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு இடத்துல ஒரே ஒரு கேள்வி தான், அங்கே கூடிய கூட்டம் அண்ணன் விஜய் அவர்களுக்காக கூடியதா இல்லை செந்தில் பாலாஜி அவர்களுக்காக கூடியதா? அங்கே கூடிய கூட்டம் தாவேகாவிற்காக கூடியதா திமுகவிற்காக கூடியதான்ட்டு கூட்டம். இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் வராங்கன்னா நீங்கள் தான் முழு பொறுப்பேற்றுக்கணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ அண்ணன் விஜய் அவர்களை நம்பி வந்த உடனே 41 பேர் இறந்து விட்டார்கள். இறந்து விட்டதுக்கு பிறகு தனி விமானம் பிடிச்சி போனார். வரத்துக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆனது. ஆனால் போகிறதுக்கு ஒரே 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் சென்னை போயிட்டார்.
அப்படி இருக்கும்போது இந்த அழுகை வந்து முழுக்க முழுக்க செயற்கையான அழுகை தான், இயற்கையான அழுகை இல்லை. அடுத்து ஒரு மாதத்தில் தேர்தல் வருது. அப்படி உண்மையாக இருந்திருந்தா அப்போது அதுக்கு அடுத்த நாளே இந்த 3 நிமிஷம் காணொலியே அவருக்கு அழுகை வந்திருக்கணுமே. அதன் பிறகு தனியாக ஒரு நினைவேந்தல் நடத்தினாரா? நடத்தலை. கரூர் சம்பவம் பிறகு அடுத்து 3 நாளில் ஆயுத பூஜை வந்தது. ஆயுத பூஜை விழா கொண்டாடினாங்க அந்த பேருந்துக்கு. அதாவது அந்த பேருந்து பக்கத்தில் தான் நிறைய பேர் இறந்தாங்க. அப்போது நீங்கள் அழுகிறீங்கன்னா உண்மையிலே இந்த மக்கள் மீது உங்களுக்கு அளவற்ற பாசமும் அன்பும் கருணையும் இருக்குதுன்னா எதற்காக ஆயுத பூஜை கொண்டாடுனீங்க? ஆயுத பூஜை கொண்டாடினாங்கன்னா அனைத்து செய்திகளிலும் வந்தது, அனைத்து தொலைக்காட்சியிலும் வந்தது. கரூர் சம்பவம் 3 நாளில் இது மாதிரி ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நாங்கள் ரொம்ப துயரத்தில் இருக்கணும் அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி ரொம்ப துயரத்தில் இருந்தால் அடுத்த நாள் பேஸ்கெட் பால் மேட்சுக்கு ஏன் அண்ணன் ஆதவர்ஜனா டெல்லி போகணும்? கரூரில் முதல் நாள் இறந்துட்டாங்க, 2வது நாள் அவர் போயிட்டார். தன் மீது குற்றம் இல்லைன்னா ஏன் அண்ணன் புஸ்லி ஆனந்த் அவர்களும் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும் அண்ணன் நிர்மல்குமார் அவர்களும் மற்ற இதர கொள்கை பரப்பு செயலாளர்களும் அண்ணன் முக்கியமாக லொயாலா மணி அவர்களும் ஏன் போய் தலைமறைவாகணும்? ஏன் 15 நாள் தலைமறைவாகணும்? தன் மீது குற்றம் இல்லை. தன் மீது குற்றம் இல்லாத போது நீங்கள் நேரடியாக வாதாட வேண்டியதானே? அன்றைக்கும் உங்களுடைய கண்ணீரை நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டியதானே? உங்களுடைய துயரத்தை நீங்கள் சொல்ல வேண்டியதானே? அப்படி திமுக மேலே தான் பழி இருக்குது, இந்த அரசாங்கம் மேலே தான் பழி இருக்குதுன்னா உங்கள் மேலே தவறு இல்லை. 41 பேருக்கு இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நினைவேந்தல் எடுத்திருக்காங்களா? இது வரைக்கும் எடுக்கலை. அங்கே செத்த 41 பேரை தாவேக்கால உள்ள யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தாங்களா? பார்க்கல. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி திமுகவோட பி டீம், பிஜேபியோட பி டீம், அதிமுகவோட பி டீம்னு தமிழக கட்சிகளை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அந்த செத்த மக்களோட போய்ட்டு துணை நின்று பார்த்தது யார்? செத்த மக்களுக்கு நினைவேந்தல் எடுத்தது யார்? அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு குருதி கொடுத்தது யார்? நாம் தமிழர் கட்சி தான். அன்னைக்கு அங்கே செத்த மக்களோட போய்ட்டு துணை நின்று அந்த மக்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்தியது நாம் தமிழர் கட்சி. இதே தன்னை பார்க்க வந்து 41 பேர் இறந்துட்டாங்க. அன்றைக்கி நீங்கள் அந்த 41 பேரோட வீட்டுக்கும் போய்ட்டு நீங்கள் நேரில் போய்ட்டு அழுதுருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையான தலைவர், மக்களுக்கானவர். உங்கள் மீது தவறே இருந்தாலும் தன்னுடைய இரங்கலை போய்ட்டு நேரில் போய்ட்டு தெரிவிச்சிருக்காருன்னு பெருமிதம் அடைஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சியும் சரி, பொதுமக்களும் சரி. ஆனால் நீங்கள் என்ன நாள் கழிச்சு இப்போ எதுக்கு அழுகிறாங்க? இந்த மேடையில் எதுக்கு அதுக்கு பதில் கொடுக்கணும்? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நாள் கழிச்சு எதற்காக அழுகிறாருன்னா, ஒரு மாதத்தில் தேர்தல் வருது, அதுக்காக அழுகிறாரு. இப்போது அதை வச்சே எல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. தனக்கு எதிராக உள்ள கட்சிகள்லாம் அதை வச்சு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. 41 பேர் இறந்ததுக்கு ஒரு கண்ணீர் கூட விடலப்பா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காக அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பவங்க அழுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக அழுதுருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் கேட்குறேன், இத்தனை நாட்களாக அழாமல் 5 மாதங்களாக அழாமல் ஒரு நபருக்கு 5 மாதம் கழித்து அழுகை வருதுன்னா இது இயற்கையான அழுகையா, செயற்கையான அழுகையா? அதுதான் இங்கே விஷயமே. தன்னை பார்க்க வந்து சாகுறாங்கன்னா அதுக்கு தானும் கொஞ்சம் முழு பொறுப்பு இருக்கணும். திமுக துரோகம் செய்திருக்கிறது, திமுக அராஜகம் செய்திருக்கிறது, அது வந்து உங்களுடைய கட்சி கூட்டத்துக்கு முன்ன எல்லா கட்சி கூட்டத்துக்கும் தான். அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் திமுக அராஜகம் செய்வது. உங்கள் மீது குற்றம் இருக்குதா இல்லையா? உங்களுடைய கட்சியின் மீது குற்றம் இருக்குதா இல்லையா? அப்படி குற்றம் இல்லைன்னா எதற்காக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் போயிட்டு தலைமறைவாகணும், அண்ணன் புஸ்லி ஆனந்த் அவர்கள் தலைமறைவாகணும்? நீங்கள் ஏன் போய் தலைமறைவாகணும்? விஜய் அவர்கள் வந்து முக்கியமாக தொடக்கத்திலே கட்சி தொடங்கினதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களை மட்டும் தான் நாங்கள் எதிர்ப்போம், 3வது பட்சத்தில் உள்ளவங்களாம் எதிர்க்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை, உங்களை வந்து நாங்கள் பொருட்டாவே கருதலை பாஸு அப்படிலாம் சொல்கிறாருல்ல. அவர் மற்ற கட்சிகளை இந்த அளவுக்கு குறைத்து மதிப்பிடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மற்ற கட்சிகளை அவர் எதுக்கு குறைத்து மதிப்பிடுறாருன்னா, மற்ற கட்சி அவர் குறைத்து மதிப்பிடுறாங்க, அதுக்காக அவர் மற்ற கட்சி குறைத்து மதிப்பிடுறாரு, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. இவர் வந்து நீங்கள் களத்திலே இல்லை பாஸு, அதெல்லாம் வந்து சினிமா வசனம். நீங்கள் களத்தில் இல்லை, குளத்தில் இல்லை, கிணத்துல இல்லை, அதெல்லாம் இல்லை. இவர் முதல்ல களத்தில் இல்லை, இவர் கட்சியே இணையதளத்தில் தான் இருக்குது. அப்புறம் இவர் எப்படி களத்தில் இல்லைன்னு சொல்லலாம்? ஏதாச்சும் ஒரு முன்னெடுத்த போராட்டம் சொல்ல முடியுமா? வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு எதிராக ஒரு போராட்டம், அப்புறம் அஜித்குமார் படுகொலை கண்டித்து ஒரு போராட்டம், 2 போராட்டம் தான். பரந்தூர் விமான நிலைய மக்கள் சந்திப்பு, 3 போராட்டத்தை ஒரு கட்சி எப்படி வெற்றி பெற முடியும்? போராட்டம் எவ்வளோ நேரம் பண்ணாங்க? போராட்டம் எவ்வளோ நேரம் என்னென்ன ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணம் எடுத்துப்போம். இப்போ ஒரு கடைக்கு போய்ட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு பால் பாக்கெட்டை பிரித்து ஊற்றுற டயத்துக்குள்ளே டீ கூட லேட்டாக தான் போட்டு முடிக்க முடியும். ஆனால் இவங்க வந்து டீ போட்டு முடிக்கிறதுக்காட்டியுமே கூட்டத்தை முடிச்சிடுறாங்க. ஒரு டீ போட்டு குடிக்கிறதுக்குள்ளேயுமே ஒரு கூட்டத்தை முடிச்சிடுறாங்க. ஆனால் நாங்கள் தான் பக்கா மாஸ் கட்சி, நாங்கள் தான் எல்லாமுமே அப்படின்ட்டு பேசுகிறாங்க அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களும் சரி. எதற்காக பேசுகிறாங்க? நாங்கள் தான் மாற்று கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கூட அண்ணன் லொயாலா மணி கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்களை எதிர்த்து திமுகவே 2 பேருமே கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அப்போது இந்த அளவுக்கு ஒரு அரசு 5வது படிக்கிற பாப்பா கூட கரெக்டாக இப்போ அரசியல் பேசுது. இத்தனை வயசாகி இந்த மனுஷர் என்ன திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாருன்ட்டு ரொம்ப வியப்பாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து யாரும் ஈடு கொடுக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு யார் ஈடு கொடுக்க முடியும்னா அவங்களுடைய கட்சி தொண்டர்கள். அவங்க பேசுகிறதுக்கு அவங்களே கைத்தட்டிக்கலாமே தவிர அரசியல் புரிதல் உள்ள மக்கள் வந்து அது பெருசாக எடுத்துக்க முடியாது. அதனால் களத்தில் இல்லாத இவங்க தான். இவங்க முன்னெடுத்த போராட்டம் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இவங்களுடைய கொள்கைகள் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இவங்களுடைய கோட்பாடு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அதாவது ஒரு விவாத மேடையாக இருக்கட்டும், மக்கள் மன்றமாக இருக்கட்டும், இல்லை புதிய தலைமுறையிலையோ இல்லை யூடியூப் சேனல்லையோ ஏதாச்சும் ஒன்றில் விவாதத்தில் இவர்களால் கருத்தியெல்லாம் வெல்ல முடியுமா? எதுவுமே இல்லை. தன்னையை வந்து தன் அடையாளப்படுத்திக்கிறதுக்காக அதாவது மற்ற கட்சிக்கு வந்து அப்படியே உதாசனப்படுத்துறது. திமுகவே இவர்களை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலை. ஆனால் இவர்கள் திமுகவை எதிர்த்தால் தான் நாங்கள் வந்து ஒரு பலமான சக்தி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. திமுகவை என்னைக்காச்சும் வலுவாக எதிர்த்து பேசியிருக்கிறாரா? ஒருபோதும் பேசலை. இல்லை மத்தியில் இருக்கிற பாஜகவை பேசியிருக்கிறாரா? பேசலை. இன்னும் உதாரணத்துக்கு நம்ம சொல்லப்போனால் அஜித்குமார்னு ஒரு படுகொலை நடந்தது தூத்துக்குடியில், அடித்து காவல் நிலையத்தில் அடித்து கொண்டாங்க. அஜித்குமாரோடைய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அஜித்குமாரோடைய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட போது அண்ணன் விஜய் என்ன சொன்னார்னா, சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அதனால் சிபிஐக்கு மாற்றாதீங்கன்னு சொன்னார். இதே தன்னுடைய கரூர் வழக்குக்கு ஆதவர்ஜன் அண்ணன் என்ன கோரிக்கை வைக்கிறாரு? என்னுடைய வழக்கு சிபிஐக்கு மாற்றுங்கிறார். அப்போ ஒரு தேர்தலை கூட சந்திக்காததுக்கு முன்பே நிலைப்பாடு மாறுது. அப்போ அடுத்தவனுடைய வழக்கு மாற்றும் போதும் அது வந்து சிபிஐ ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் உங்களுடைய வழக்கு மாற்றும் போது மட்டும் அது சிபிஐ ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ கரூர் வழக்குக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் சிபிஐ ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது தான் உண்மை. அதனால் இவர்கள் மற்ற கட்சி அப்படியே விமர்சிக்காத மாதிரி போகிறது. ஏன்னா கேள்விக்கு பதில் இல்லை. கமல்ஹாசன் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், ஒருத்தனுக்கு பதில் என்னன்னு தெரியலன்னா விட்டுறலாம், ஆனால் அவர்களுக்கு கேள்வியே என்னன்னு தெரியலையே. அதானே நம்ம தான் பார்க்குறோமே, விவாத மேடையில் பார்க்குறோமே, மக்கள் மன்றத்தில் பார்க்குறோமே, தெரியலை. அங்கே போயிட்டு பாட்டு பாடுறாங்க. அண்ணன் லோயாலா மணின்ட்டு கொள்கையை கேட்டால் ஹிந்தி பீஸ் வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடேன்ட்டிங்கிறார். அதாவது சினிமா மயக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவர்கள் அப்படியே நம்ம கடந்து போயிடணும். அவர் அரசியல் புரிதலற்ற ஒரு கொள்கையற்ற கூட்டம் தான். மற்ற கட்சியில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர்கள்னு ஒன்று இருப்பாங்க. ஒன்று தலைவருக்கு அரசியல் தெரியலைன்னா கொஞ்சம் கொள்கை பரப்பு செயலாளர்கள் எப்படின்னாச்சும் எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அதிமுக பார்த்தா இப்போ கல்யாண சுந்தரம், ஆமாம் திமுகவில் தான் நடக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கூட திராவிடம்னா என்னன்னு தெரியலனாலும் இல்லாத திராவிடத்தை இருக்குன்னு திராவிட கழகத்தில் உள்ள சுபவி ஐயா சொல்கிறாரு. மற்ற இதர பேச்சாளர்கள் இந்த தமிழன் பிரசன்னா, அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இங்கிட்டு அவங்க கொண்டு வந்ததையே அப்படியே அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து அதிமுகவில் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. இவர்கள் 2 பேரும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள்ட்டையும் அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள்ட்டையும் கருத்தில் விவாதத்தில் தடுமாறுறாங்க. ஆனால் டிவிகேல மட்டும் ஒரு கொள்கை என்னவென்று கேட்டால் தெரியலை. ஒரு இடத்துல போயிட்டு உங்கள் எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்டதுக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்கிட்ட கேட்டதுக்கு 256ங்கிறாரு. சரி எங்கே 256 தொகுதி இருக்குன்ட்டு சாட் ஜிபிடி ஜெமினில் போயிட்டு பார்த்தா கடலுக்கு கீழே தான் பாதி தொகுதி இருக்கும், இருக்கிறதே 234 தொகுதி தானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி கொள்கை தலைவர்கள் யார் உங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர்னு கேட்டால் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தான் கொள்கை தலைவருங்கிறாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? இவங்க வந்து தூய சக்தி தமிழக வெற்றி கழகம், மற்ற கட்சியெல்லாம் தீய சக்தி அப்படிங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை அண்ணன் விஜய் அவர்கள் பெயர் சொல்லாமல் விமர்சிக்கிறார். அவரும் சரி, அவர் கட்சியினுடைய மற்ற பொறுப்பாளர்களும் சரி, அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும் சரி, ஆமாம் பொருட்டாவே கதிர் அப்படிங்கிறாங்க. அதாவது அவர்கள்ட்ட கேள்விக்கு பதில் இல்லை, அவ்வளோதான். அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் சொல்ல முடியுமா திராவிடம்னா என்னென்னு? அண்ணன் லோயாலா மணி அவர்கள் சொல்ல முடியுமா? இல்லை அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள் சொல்ல முடியுமா? இல்லை அண்ணன் முஸ்லியானந்த் அவர்கள் சொல்ல முடியுமா? திராவிடங்கிற சொல்ல முதல்ல அவரால் வளராமல் சொல்ல முடியுமா அண்ணன் முஸ்லியானந்த் அவர்களால்? முடியாது. கேள்விக்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. ஒன்றுமே தெரியலை. அந்த கட்சிக்கு ஒரு அடிப்படை அரசியல் புரிதல், கொள்கை தெளிவு இல்லை. இப்போ கேட்கும்போது இப்போ பார்த்தா ஒன்றும் இல்லைண்ணே, தூய சக்தின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு தூய சக்தி? எதை வச்சு மாற்று அரசியல்? இங்கே மாற்று அரசியல் தமிழக வெற்றி கழகமாக நாம் தமிழர் கட்சி, 2 கட்சி தான். எதை வச்சு தமிழக வெற்றி கழகம் மாற்று? ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்றவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள். வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவத்தில், பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அவர் மீது ஒரு குற்றம் இருக்குது, அது ஐயா செங்கோட்டையன் அவர்கள். ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடித்த அந்த வரி பணத்தில், அந்த லாட்டரி பணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர் அண்ணன் நிர்மல்குமார் அவர்கள். இப்படி பாஜகவிலிருந்து ஒருத்தர், அதிமுகவிலிருந்து ஒருத்தர், திமுகவை ஜெயிக்க வைப்பதற்கு அடித்தளமாக இருந்த ஒருத்தர் அண்ணன் ஆதவர்ஜனா. இவர்கள் 3 பேரையும் வச்சுக்கிட்டு எப்படி இவருக்கு தூய சக்தியாக இருக்க முடியும்? நீங்கள் தூய சக்தியாக வந்தீங்க, அதனால் ஆதரித்தோம். ஆனால் நீங்கள் வரும்போது யார் தீய சக்தியாக இருந்தார்களோ அவர்களையும் சேர்த்து கொண்டு வரீங்க. அதனால் உங்களை வந்து அதாவது உங்களை வந்து ஆதரிக்க முடியாது. அதனால் நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சியும் எதிர்க்குது. வரும்போது தூய சக்தியாக வந்தாங்க, ஆனால் அவர்களோடு வந்த நபர்களோடு சேர்ந்து இவர்கள் தீய சக்தியாக மாறிட்டாங்க. ஒருத்தர் ஊழலை ஒழிக்க போகிறன்ட்டு வந்தால் ஏற்கனவே ஊழல் செய்த ஊழல்வாதிகளோடு சேர்ந்து எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? அது ஒழிக்க முடியாது. அதனால் தமிழக வெற்றி கழகமும்
தாத்தா காமராஜர் சொன்னார், திமுக அதிமுக ஒரே குட்டையில் ஊறின மட்டன்னு. இப்போ நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் காமராஜனுடைய பேர பிள்ளைகள் என்ன சொல்கிறோம்னா, திமுக அதிமுக தாவேக்கா ஒரே குட்டையில் ஊறின மட்டன் நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான். மாற்று அரசியல்னு சொன்னாங்க. மாற்று அரசியல்னு சொல்லிட்டு மறுபடியும் திராவிட தலைவர்களே தூக்குறாங்க, திராவிட தத்துவத்தையே எடுக்கிறாங்க. இது எந்த விதத்தில் அவங்க மாற்றா சொல்கிறாங்க? இது அவங்க எந்த விதத்தில் மாற்றா சொல்கிறாங்கன்னா, அவர்களுக்கு பொறுத்தவரையில் அவர்களுக்கு கொள்கை முக்கியம் கிடையாது, கோட்பாடு முக்கியம் கிடையாது, தலைவர்கள் முக்கியம் கிடையாது. தனக்கு தேவை வாக்கு அரசியல். அதாவது ஒரு 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 ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் எடுத்துப்போமே, ஆப்பிளில் கொஞ்சம், ஆரஞ்சில் கொஞ்சம், பாதாமில் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு அடித்தா ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் வரும். இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து ஒரு தலைவர் எடுத்து போடு, ஐயா காமராஜர். திமுகலேருந்து ஒரு தலைவர் எடுத்து போடு, ஐயா பெரியார் அவர்களும் ஐயா அண்ணா அவர்களும். அதிமுகவா, ஐயா எம்ஜிஆர் அம்மையா ஜெயலலிதா அவர்களை போடு. இதே வேறு ஏதாச்சும் ஒரு கட்சியினுடைய தேவைப்பட்டாலும் இவங்க எடுத்துப்பாங்க. அது மாதிரி இப்போ ஃப்ரூட் மிக்சர் எப்படி எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஜூஸாக இருக்கோ, அதே மாதிரி இவங்க அது திராவிடத்தில் கொஞ்சம், தமிழ் தேசத்தில் கொஞ்சம், மத கொள்கையில் கொஞ்சம், காங்கிரஸினுடைய இதில் பொருளாதார வளர்ச்சியில் கொஞ்சம், எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கொள்கையை உருவாக்க பார்க்குறாங்க. அந்த ஃப்ரூட் மிக்சர் குடித்தா கூட கொஞ்சம் தெம்பு உண்டு, ஏதாச்சும் உண்டு. இது அண்ணா, இது சும்மா ஒரு சாதாரண ஒரு மண் மாதிரி, ஒரு மண்ணை ஒரு ஜூஸில் கலந்து குடித்த மாதிரி. இவர்களுக்கு வாக்கு செலுத்தி எந்த பயனும் இல்லை. எதை வச்சு மாற்று, என்ன கொள்கை வச்சு மாற்று? திமுகவுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொள்கையில் மாற்றம் இருக்கா? இல்லை. அதே மாதிரி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு கோபேக் மோடி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு வெல்கம் மோடி அப்படின்ட்டு வெள்ளக்கூட பிடிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செப்டம்பர் 27, 28க்கு முன்னாடி மோடிஜி அவர்களேன்ட்டு எதிர்த்து பேசுனீங்க. செப்டம்பர் 27, 28க்கு பிறகு கை கட்டி அமைதியாக பாஜக என்ற ஒரு பெயரை கூட சொல்லலை. இப்போ திமுக நீங்களும் ஒன்று தானே. திமுகவும் அண்ணாவின் வழி பெரியாரின் வழி, அதிமுகவும் அண்ணாவின் வழி பெரியாரின் வழி, தமிழக வெற்றிக் கழகமும் அண்ணாவின் வழி பெரியாரின் வழி. அங்கே தளபதி ஸ்டாலின் வாழ்க, சின்ன தளபதி உதயநிதி ஸ்டாலின் வாழ்க. இங்கே தளபதி விஜய் வாழ்க, சின்ன தளபதி புஸ்லி ஆனந்த் வாழ்க. அங்கேயும் மாவட்ட செயலாளர்களுக்கு பணம் வாங்கப்படுகிறது, தேர்தலில் வேட்பாளராக நிற்பதற்கு பணம் வாங்கப்படுகிறது. இங்கேயும் பணம் வாங்குறாங்க. வாங்கலன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? பணம் வாங்கி கொண்டு தானே தேர்தலில் நிற்கிறாங்க. அனிதா ஆக்னல்னு ஒருத்தவங்க அண்ணன் விஜய் அவர்களுடைய காரை போய்ட்டு மறைக்கலையா? அதே மாதிரி முழுக்க திமுகவினுடைய இன்னொரு ஜெராக்ஸ் காப்பியாக இருக்குது. இப்போ தமிழக கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவினுடைய பி டீம் நாம் தமிழர் கட்சிங்கிறாங்க. இங்கே நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா, திமுகவும் தாவேக்காவும் ஒன்றுன்னு சொல்கிறோம். கொள்கையிலும் மாறுபாடு இல்லை, கோட்பாடிலும் மாறுபாடு இல்லை, எதுலேயுமே மாறுபாடு இல்லை. ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊறினா மட்டை தான். ஏன்னா அவங்களும் கூட்டம் முடிஞ்சிட்டு போனோன்னு சேர் தூக்கிட்டு போகிறாங்க, இவங்களும் கூட்டம் முடிஞ்சோன்னு சேர் தூக்கிட்டு போகிறாங்க. ஒன்றும் இல்லை. கடைசியாக எது மாற்றுனா நாம் தமிழர் கட்சி தான் மாற்று. ஏன்னா இப்போ சமீபத்தில் மாநாடு நடந்தது, பிப்ரவரி 21 மாநாடு நடந்தது பார்த்துருப்போம். காவலர்கள் கையை கட்டி வேடிக்கை பார்த்தா அது கொள்கை கூட்டம், சீமானின் கூட்டம், பிரபாகரின் பிள்ளைகளின் கூட்டம். அதே காவலர்களுடைய கையை கடிச்சா அது தவிட்டு தற்கூரிகள் கூட்டம், தமிழக வெற்றி கழக கூட்டம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறுபாடு இல்லை. மாற்றுனா நாம் தமிழர் கட்சி தான். மாற்றத்துக்கான சின்னம்னா விவசாய சின்னம் தான். ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஊதி கெடுக்கும் விசிலா, உழைத்து முன்னேறும் விவசாயா, ரெண்டு பேருக்கு தான் போட்டி. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தான் மாற்று அரசியல். ஏன்னா கொள்கையில் தெளிவாக இருக்குது, கோட்பாட்டில் தெளிவாக இருக்குது, எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்குது. அதிமுகவும் பெரியாரை வைத்திருக்கிறது, திமுகவும் பெரியாரை வைத்திருக்கிறது, இவரும் பெரியாரை வைத்திருக்கிறார். 5 கொள்கை தலைவர்களை வைத்திருக்கிறார் அண்ணன் விஜய் அவர்கள். அஞ்சலியம்மாள் நீர் உரிமைக்காக போராடினாங்க, நீர் உரிமைக்காக போராடினாங்கன்னு அண்ணன் விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அப்படியே அஞ்சலியம்மாள் கொள்கை தலைவராக நீங்கள் வைத்திருக்கீங்கன்னா ஏன் இது வரைக்கும் காவிரி, முல்லை பெரியார், பாலாறு பிரச்சனை பற்றி பேசலை? அப்படி இருக்கும்போது நீங்கள் மாற்று அரசியலாக இல்லை. பேசுறது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் பேசலைன்னா, அவருடைய ஜனநாயகன் படம் ஓடாது, அவருடைய திரைப்படம் ஓடாது. அந்த மாநிலத்தில் ஒன்றா அந்த மாநிலத்திலேருந்து கண்டனம் தெரிவிப்பாங்க, அதுக்காக ஓடலை. அப்படி இருக்கும்போது மாற்று அரசியலாக இல்லை. சரி, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கை என்ன? சமத்துவம், சமூக நீதி, எல்லோரும் எல்லாருக்கும் கிடைக்கணும், ஜாதி மத வேறுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக வைத்திருக்கும் நீங்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு கோட்பாட்டை கொள்கையாக வைத்திருக்கின்ற நீங்கள் ஏன் கவின் படுகொலைக்கு பேசலை? அப்போது நீங்களும் ஒரே குட்டையில் ஊறின மட்டை. திமுக அதிமுக ஆணவ படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்காது, நீங்களும் குரல் கொடுக்கல. ஏன்? சாதி வாக்கு போயிடும் என்பதற்காக குரல் கொடுக்கல. அப்போ நீங்கள் மாற்று அரசியலா? இல்லை. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கு பாஜகவை எதிர்த்து கண்டனம் தெரிவித்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் நீங்கள் பாஜகனுடைய வாக்கு சீர்திருத்தத்துக்கு எதிராக ஒரு கண்டனம் அளிக்க இல்லை. இப்போது இன்னும் அம்பேத்கர் எதை எதிர்த்தானா, மதத்தை எதிர்த்தார். மதத்தை எதிர்த்து நீ அமைதியை தேடுன்ட்டு பௌத்த மதத்தை கொண்டு வந்தார். அப்படி அம்பேத்கர் கொள்கை தலைவராக வைத்திருக்கிற நீங்கள் திருப்பரங்குன்ற மலை பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு கண்டன அறிக்கை விட்டாரா? இது இந்து மலையா இஸ்லாமியர் மலையான்ட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகமும் சரி, தாவேக்காவும் சரி, அதனுடைய தலைமையும் சரி, ஜனநாயகனா பராசக்தியான்னு போட்டுட்டு இருந்தாங்க. இது இந்து மலையா இஸ்லாமிய மலையா திருப்பரங்குன்ற மலைன்னு போகும்போது, அப்படி இருக்கும்போது நீங்கள் மாற்று அரசியலான்னு கேட்டால் கிடையாது. ஏமாற்று அரசியல் என்பது இந்த தேர்தலில் அம்பலமாகிவிடும். நாம் தமிழர் கட்சி தோக்க போது, வாக்கு சதவீதம் குறைய போது, அதெல்லாம் நீங்கள் ட்விட்டரில் எழுதி போட்டு நீங்கள் உங்களோட ஃபேன்ஸை வச்சு நீங்கள் லைக் வாங்கிக்கலாமே தவிர
மற்றபடி இது இல்லை. நாம் தமிழர் கட்சி என்பது உங்களை மாதிரி 50 வருட சினிமா அரசியல் கிடையாது, 10 வருட சினிமா அரசியல் கிடையாது. 800 ஆண்டுகால வரலாற்று பசி மாவீரர்களுடைய மூச்சு காற்றால் தொடங்கப்பட்டது. எங்கள் கட்சி இனத்தின் பிணத்தின் மேலே சுமந்து நிற்குது எங்கள் கட்சி. ஆனால் நீங்கள் கரூரில் 41 பேர் இறந்தும் அவர்களை போய் நேரில் சந்திக்காத ஒரு அந்த அளவுக்கு ஒரு அநாகரிகமற்ற ஒரு அரசியல் கட்சி நீங்கள். எது உண்மையான அரசியல் கட்சி என்பதற்கு காலம் பதில் சொல்லும். மாவீரர் தெய்வங்களும் எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களும் இருந்து எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழர் கட்சி வெல்லும். காரைக்குடி தொகுதியில் என் பெரியப்பா சீமான் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அங்கே எந்த டிவிக்கு வேட்பாளர்னாலும் சரி, யாருனாலும் சரி. ஏன்னா மாற்றத்திற்கான கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கும்.